வணக்கம் நண்பர்களே. பேக் ஓப்பன் ஜாக்கெட் தைக்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. ஃபஸ்ட்டு கீழே பேண்ட் பிட் வச்சுட்டோம். மேலே கச்சோலி பட்டை பாடி பீஸ் வச்சுட்டோம். இப்போ லைனிங் பீஸ் வச்சுக்கலாம். நம்ம எப்பயும் ஒரே மாதிரி தான் தைப்போம். அந்த மாதிரி தைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு கச்சோலி பட்டு தைப்போம், அப்புறம் ஸ்லீவ் தைப்போம், அப்புறமேட்டுக்கு பேக் தைப்போம், அப்புறமேட்டு ஃப்ரண்ட் தைப்போம். அது மாதிரி பார்த்துங்க, ஃபாலோ பண்ணிக்கங்க. ஒரே மாதிரி தைங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சீக்கிரமாகவும் ப்ளவுஸ் முடிக்கலாம். ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு ப்ளவுஸ் முடிச்சிடலாம். நானும் பொறுமையாக தான் தைக்கிறேன் பாருங்கள். எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் தைப்பேன். நான் தைக்கிறதே லைவாக தைக்கிற மாதிரி தான் இருக்கும். பொறுமையாக தான் தைப்பேன் நான். பொறுமையாக தைங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ தைச்சாச்சு. மேலே லைனிங் மேலே ஒரு எஜ்ஜு தையல் ஒன்று போட்டுக்கலாம். திருப்பிட்டு பாடி பீஸ் மேலே ஒரு பாயிண்டட் ஒன்று போட்டுக்கலாம். இப்போ வச்சு லெவலாக கழிச்சுப்போம் கச்சோலி பட்டையை. அந்த கீழே கொஞ்சம் மணி மாதிரி இருக்குது, அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். கீழே குத்துவோம், அதில் அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருவோம். ஜிகினா எல்லாம் கொடுத்துருக்காங்க, ஸ்டோன் மாதிரி, அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கீழே. இப்போ எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் கட் பண்ணி எடுத்துப்போம். மேலே ஒரு தையல் போட்டு எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்லீவ் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்லீவ் ஆப்போசிட் கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு பிறகு ஜாயின் கொடுக்க போகிறேன். ஏன்னா 2 இன்ச்சு வருது ஜாயின் கொடுக்குறது. அதில் ஒரே பக்கமாக ஜாயின் கொடுக்காதீங்க, 2 பக்கமும் ஜாயின் கொடுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஒரு 3/4 இன்ச்சு, 1/2 இன்ச்சு, 1 இன்ச்செல்லாம் அந்த ஜாயிண்ட் இருந்ததுன்னா ஒரே பக்கமாக கொடுத்துக்குங்க. ஒரு 1.5 இன்ச்சு, 2 இன்ச்செலாம் இருந்தால் 2 பக்கமும் ஜாயின் கொடுங்க. ஏன்னா 1 இன்ச்செலாம் இருந்தால் அக்கலில் போயிடும். அதில் ஒரு பக்கமே ஜாயின் கொடுத்துக்கலாம், வெளியே தெரியாது. இப்போ 2 இன்ச்செலாம் இருந்ததுன்னா 2 பக்கமும் ஜாயின் கொடுங்க. அதுக்கு மேலே இருந்தாலும் 2 பக்கமும் சென்டராக வச்சுட்டு 2 பக்கமும் ஜாயின் கொடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும், வெளியே தெரியாமல் இருக்கும். ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 4 இன்ச்சு 3 இன்ச்சு ஒரே பக்கமாக வச்சு ஜாயின் பண்ணிடுறாங்க. அப்புறமேட்டு அதை கட் பண்ணி ஜாயின் கொடுக்குறாங்க. அப்போ ஃப்ரண்ட்டில் தெரியும். ஃப்ரண்ட்டில் ஜாயின் கொடுத்தாலும் சரி, பேக்கில் ஜாயின் கொடுத்தாலும் தெரியும். அதில் அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒரே பக்கமாக ஜாயின் கொடுக்காதீங்க. ஒரு 1/2 இன்ச்சு, 3/4 இன்ச்சு, 1 இன்ச்சு இருந்தால் ஒரே பக்கமாக கொடுங்க. 2 இன்ச்சில் வந்தாலே 2 இன்ச்சு, 3 இன்ச்சு, 4 இன்ச்சு ஜாயிண்ட் வந்தாலும் சென்டராக வச்சு தைச்சிட்டு 2 பக்கமும் ஜாயின் கொடுங்க. இப்போ கீழே தைச்சாச்சு. இப்போ ஜாயின் கொடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு ஆப்போசிட்டை கரெக்டாக வச்சு ஃபாலோ பண்ணிங்க. ஏன்னா ஸ்லீவ் முண்டாக கழிச்சிருப்போம், அதில் ஆப்போசிட் கழிச்சிக்குங்க. 2 ஒன்றா வச்சு கழிச்சிங்கன்னா கரெக்டாக தெரியும்.
பாருங்கள் 1 இன்ச்சு தான் இருக்குது. ஆனால் வந்து 2 பக்கமும் ஜாயின் கொடுக்குறேன். பொறுமையாக பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும். அவசரப்படாதீங்க. ஒரு துணி தைக்கக்குள்ளே வந்து அவசரமாக வந்து தைக்காதீங்க. நீங்கள் எவ்வளோ பதட்டப்படாமல் பொறுமையாக தைக்கிறீங்களோ அவ்வளவு உங்களுக்கு சீக்கிரமாக வந்து ப்ளவுஸ் வந்து தைச்சி முடிக்கலாம். அரை மணி நேரத்தில் வந்து ஒரு ப்ளவுஸ் ஈஸியாக வந்து தைச்சிடலாம். பாருங்கள், அதுக்குள்ளே கூட வந்து முடிக்கலாம். அதில் வந்து பார்த்து பொறுமையாக தைங்க. உன்னிப்பாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன தைக்கிறோமோ புதுசாக கற்றுக்குறவங்க பாருங்கள். ஜாயிண்ட் கொடுக்காதீங்க. மெயின் வந்து எப்போ தைச்சாலும் வந்து ஜாயிண்ட் கொடுக்காதீங்க. நான் வந்து நூலெல்லாம் கட் ஆகிடுச்சுன்னா கூட சரி, ஃபுல்லாக பிரிச்சுட்டு தான் வந்து திருப்பி ஃபஸ்ட்லேருந்து தைப்பேன். அதெல்லாம் வந்து ஜாயின் கொடுக்க ஜாயின் கொடுத்தா வந்து ஃபினிஷிங் போயிடும். அதில் வந்து ஜாயின் கொடுக்காம தைக்க பாருங்கள். அதே போல் வந்து ஸ்டைல் வந்து பெண்ட் பண்ணாமல் தைங்க. பெண்டாக தைக்காமல் அதை பார்த்து ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்து தைங்க. முன்னாடியே வந்து புதுசாக கற்றுக்குறவங்க ஃபஸ்ட்டு வந்து ட்ரைனிங் நல்லா எடுங்க. நல்லா ஸ்ட்ரைட் தையலுக்கு எட்ஜு பாயிண்டட் எல்லாம் வந்து போட்டு கற்றுக்கின்னு அப்புறமேட்டு வந்து தைக்க ஆரம்பிங்க. அது வந்து ஒரு தையலும் வந்து பெண்ட் பண்ணாமல் தைங்க. எட்ஜு தையலெல்லாம் மடித்து எட்ஜு தையல் தைச்சி பாருங்கள். பாயிண்டட் தைச்சி பாருங்கள். அப்புறமேட்டு தைக்க ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ இடுப்பு தைக்கிறோம். எப்பவுமே இடுப்பு வந்து 1 இன்ச்சு மடிச்சுக்குங்க. கரை பீஸ் வந்தால் அப்படியே தைச்சிடலாம். கரை பீஸ் வரலனா வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சு மடித்து அப்படியே 1 இன்ச்சு தைச்சிக்கிறோம். இடுப்பு 1 இன்ச்சு இருந்தால் நல்லா ஸ்டிப்பாக இருக்கும். அதில் வந்து 1 இன்ச்சு இடுப்பு தைச்சிக்கலாம். அப்புறமா சுற்றி ஒரு நூல் அப்படியே தையல் போட்டு வந்துடுவோம். உங்களுக்கு தைக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தால் ஃபுல்லாக இதை வந்து மடிக்கிறதுக்கு முன்னாடியே ஃபுல்லாக தைச்சிட்டு குண்டூசி குத்தின்னு மேலே ஃபுல்லாக தைச்சிட்டு அப்புறமேட்டுக்கு வந்து கீழே இடுப்பு மடிச்சுக்கலாம். லாஸ்ட்டாக கூட இடுப்பு மடிச்சுக்கலாம். ஒன்றும் அவசரப்பட தேவையில்லை. நீங்கள் லாஸ்ட்டாக கூட வந்து இடுப்பு மடிச்சுக்கலாம். ஃபுல்லாக சுற்றி தைச்சிட்டு கூட. நான் வந்து ஈஸியாக இருக்கும்னு ஃபஸ்ட்டே இடுப்பு தைச்சிட்டு அப்புறமேட்டு மேலெல்லாம் தைச்சிட்டு வரேன் நான். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி தைங்க. பொறுமையாக தைங்க. நான் தைக்கிறதும் பொறுமையாக பாருங்கள். ஏன்னா வந்து எதுவுமே ஓட்டி ஃபாஸ்ட்டெல்லாம் தைக்க மாட்டேன். கேமராவே ஆஃப் பண்ண மாட்டேன் பாருங்கள். ஸ்லீவ் ஓவர்லாக்கு சைடு ஓவர்லாக் போடுறதுக்கு மட்டும்தான் வந்து ஆஃப் பண்ணிட்டு போயிட்டு வந்து தைப்பேன். மிச்சபடி எல்லாமே வந்து லைவ் வீடியோ மாதிரி தான் இருக்கும். நம்ம தைக்கிறது எல்லாமே ஸ்ட்ரைட்டாக நேரடியாக பார்க்குற மாதிரி தான் இருக்கும் வீடியோ நம்மளது. அது பார்த்துங்க. சுற்றி தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா வந்து பீஸெல்லாம் கட் பண்ணிக்கலாம். நம்ம லாஸ்ட்டாக தான் வந்து நெக்கு வந்து ரவுண்ட் கட் பண்ணுவோம். லைனிங் மட்டும்தான் வந்து முன்னாடியே கட் பண்ணி வச்சுப்போம். பாடி பீஸ் வந்து கட் பண்ணி வைக்க மாட்டோம். அது வந்து லாஸ்ட்டாக தான் நம்ம வந்து கட் பண்ணுவோம். ஏன்னா வந்து அப்போ தான் வந்து நெக்கு திடீர்னு வந்து அந்த நம்ம கீழே தைக்குள்ளே கொஞ்சம் மாறி போச்சுன்னா வந்து நெக்கெல்லாம் மாறிடும். டோட்டலாகவே மாறும். அப்புறம் அதெல்லாமே கட் பண்ணுறது வரும். அப்புறம் ஷேப் மாறிடும். நெக்கு வந்து ரவுண்ட் ஷேப்லாம் மாறிடும். அதில் வந்து லாஸ்ட்டாக வந்து நம்ம எப்பவுமே கட் பண்ணுவோம். நம்ம எல்லா வீடியோவும் வந்து நிறைய வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன், போய் பாருங்கள். நம்மளது எப்போவுமே ஸ்டிச்சிங் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து நீங்களும் வந்து பொறுமையாக பார்த்து ஈஸியாக வந்து கற்றுக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக என்னால் சொல்லித்தர முடியுமோ அவ்வளோ ஈஸியாக வந்து நான் சொல்லி தந்துட்டுருக்கேன். ஈஸியாக கற்றுக்குங்க. இப்போ பேக்கு வந்து பேக் ஓப்பன் இது. அதில் வந்து பேக் வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு கொக்கி பட்டி ஐப்பட்டி வந்து ரெடி பண்ணிப்போம். லெஃப்ட் சைடு வந்து கொக்கி பட்டி, ரைட் சைடு வந்து ஐப்பட்டி வந்து வைக்க போகிறோம். அதே போல் கொக்கி கட்டக்குள்ளே ஃப்ரண்ட் வந்து பெருசாக வைப்போம். 7 இன்ச்சு 8 இன்ச்சு இருக்கும் ஃப்ரண்ட்டு. அதில் வந்து 5 கொக்கி வைப்போம். பேக்கில் வந்து 4.5 இன்ச்சு 5 இன்ச்சு தான் இருக்கும். ஆனால் வந்து இதுக்கு 3 இன்ச்சு 3 கொக்கி 4 கொக்கி வைக்காதீங்க. இதுக்கும் வந்து அதே போல் 5 கொக்கி வைங்க. ஏன்னா பேக் ஓப்பன் வரக்கூடாதுன்றதால
கிட்டையாகவே இருக்கட்டும். 5 கொக்கி 6 கொக்கி கூட வைக்கலாம். பேக் ஓப்பன்னால அதெல்லாம் மினிமம் வந்து 5 கொக்கியே வைங்க இதுக்கும். அப்போ தான் வந்து விரியாமல் இருக்கும். கொக்கி வந்து முனையில் கட்டுங்க. அப்போ தான் வந்து க்ளீனாக இருக்கும் கொக்கி கட்டக்குள்ளே ஊக்கு. அதை பார்த்துங்க. இப்போ வந்து தச்சிருவோம். இப்போ வந்து ஐ ரெடி பண்ணிப்போம். ஐ மடித்து தச்சிருவோம். பொறுமையாக பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். எதையுமே வந்து ஸ்கிப் பண்ணுறதில்ல. நான் எல்லாமே ஒன்று லைவ் வீடியோ மாதிரி தான் நம்மளது இருக்கும். பொறுமையாக பாருங்கள். நான் பேசுகிறத விட நீங்கள் வந்து உன்னிப்பாக வந்து நான் தைக்கிறத பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே கற்றுக்கலாம். உங்களுக்கு நீங்களாம் ட்ரைனிங்லாம் வந்து எடுக்கணும்னு அவசியமே இல்லை. என் வீடியோவை பார்த்தாலே நீங்கள் ஈஸியாக வந்து டெய்லர் ஆகிடலாம். அவ்வளோ ஈஸியாக சொல்லித்தரேன் நான். எதுவுமே பயப்பட தேவையில்லை. நம்ம கட்டிங்கும் சரி, நம்ம ஸ்டிச்சிங்கும் சரி, நீங்கள் யோசிக்கவே வேணாம். நம்ம இந்த மாதிரி கட் பண்ணால் சரி வருமா வராதான்னு டவுட்லாம் நீங்கள் பட வேணாம். ஏன்னா எல்லாமே வந்து கஸ்டமர் ப்ளவுஸ் தான். எல்லாமே வந்து கஸ்டமர் ப்ளவுஸ் தான். அதில் வந்து நீங்கள் யோசிக்க தேவையில்ல. நானும் வந்து எல்லாமே கஸ்டமர் ப்ளவுஸ் தான் உங்களுக்கு வந்து போட்டுட்ருக்கேன் வீடியோ. அதில் வந்து நீங்கள் டவுட் பட தேவையில்ல. இதே போல் நீங்கள் தச்சு கொடுங்க, உங்களை பாராட்ட தான் செய்வாங்க. அதே போல் கட்டிங்கும் சரி பக்காவாக இருக்கும் நம்மளது. நீங்கள் எதுவுமே யோசிக்க தேவையில்ல. 1008 மார்க்கும் போட தேவையில்ல. நீங்கள் நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். அது மட்டும் நீங்கள் செஞ்சாலே போதும். ஈஸியாக வந்து கற்றுக்கலாம். உங்களுக்கு சிம்பிளாகவே இருக்கும். அட்வான்ஸ் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. பார்த்துக்குங்க, பொறுமையாக பார்த்துக்குங்க. பார்த்துட்டு தைங்க. இதுவும் உங்களுக்கு வந்து குண்டூசி குத்துடும் தைக்கலாம். ஆனால் ஃப்ரண்ட்டு வந்து ஓப்பன் பண்ண தேவையில்லை. அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் மட்டும் கட் பண்ணிப்போம். ஃப்ரண்ட்டை வந்து கட் பண்ணக்கூடாது எப்போவுமே. அது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஓப்பனு. கீழே வந்து இந்த டாட்லாம் எல்லாமே அப்படியே வந்து தைப்பாங்க. அது வந்து நல்லா இருக்காது. அவ்வளோ ஃபினிஷிங் வந்து கப்பில் வந்து உட்காராது கரெக்டாக. அது வந்து அந்த மாதிரி தைச்சா வந்து சரி வராது. இந்த மாதிரி தைச்சா வந்து ஃப்ரண்ட் ஓப்பன் வந்து சூப்பராக இருக்கும். தைச்சி பார்த்துட்டு அப்புறமேட்டு சொல்லுங்கள். நல்லாயிருக்கும் ஃப்ரண்ட் ஓப்பன். இந்த மாதிரி தைச்சிங்கன்னா ஃப்ரண்ட் ஓப்பன் வந்து நல்லாயிருக்கும். ஃபினிஷிங்கும் பக்காவாக இருக்கும். பொறுமையாக பாருங்கள். உங்களுக்கு என்னென்ன பண்ணுறேன்னு பொறுமையாக பாருங்கள். ஈஸியாக வந்து உங்களுக்கு புரியும். இப்போ சென்டர் டாட் போட்டுப்போம். கீ டாட் போட்டோம் 2 பக்கமும். இது 2ம் போட்டு சென்டர் டாட் போட்டோம். நம்ம நார்மல் ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி தான். என்ன ஒன்று ஃப்ரண்ட்டு மட்டும் கட் பண்ணிருக்க மாட்டோம், அவ்வளோதான். அதுக்கும் வந்து எந்த வித்தியாசமும் இல்லை. ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நான் ஒன்று இது ஃப்ரண்ட்டு கட் பண்ண மாட்டோம், அவ்வளோதான். பாருங்கள், கப்பெல்லாம் பக்காவாக இருக்குது.
அதே போல் இந்த மாதிரி டாட் போட்டிங்கன்னா வந்து கப்பு ஷேப்லாம் கரெக்டாக இருக்கும். கீழே அந்த சென்டரில் ஒரு நேட்ச் போட்டோம். இப்போ அதே ஷேப்பில் வச்சு தைச்சிப்போம். கீழே கரெக்டாக அதை நேட்ச் போட்டு திருப்பிங்க. அந்த சென்டரை வந்து பிறகு அந்த நேட்ச் கரெக்டாக போட்டுக்கணும். கீழே கச்சோலி பட்டை போட தேவையில்ல, மேலே பாடி பீஸ் மட்டும் போட்டுக்கலாம். போட்டு அப்படியே திருப்பிங்க. அந்த கீழே டாட்லாம் வந்து மடித்து விட்டுங்க, ஒரு பக்கமாக வந்து கிராஸாக மடித்து விட்டுக்குங்க. இப்போ வந்து நேட்ச் போட்டுக்கலாம். 3 நேட்ச் ரெகுலராக போடுவோம். அதே போல் சென்டர் நேட்ச் ஒன்று போட்டுக்குங்க. நம்ம ரெகுலராக நேட்ச் பார்த்து போட்டுக்குங்க. சென்டரில் ஒரு நேட்ச் அது கட் பண்ணி எடுத்துங்க. கட் பண்ணி வச்சு பாருங்கள். நேட்செல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ மேலே ஒரு எட்ஜி தையல் ஒரு பாயிண்ட் போட்டிங்கன்னா அவ்வளோ ஃபினிஷிங் பக்காவாக வந்துடும். இப்போ வந்து எட்ஜி தையல் ஒன்று, மேலே ஒரு பாயிண்ட் அதே ஷேப்பில் கொண்டு வாங்க. போட்டாச்சு. இப்போ ஒரு பாயிண்ட் ஒன்று போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா பீஸ் கட் பண்ணிவிடுவோம். சைடில் எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் கட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பாயிண்ட் ஒன்று போட்டுப்போம். பாருங்கள் பிரிண்ட் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இப்போ வந்து பேக் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டு பேக் ஓப்பன் இப்போ அட்டாச் பண்ணக்குள்ளே ஸ்லீவ் முண்டா அட்டாச் பண்ணக்குள்ளே கரெக்டாக பார்த்துங்க. ரெகுலராக வந்து ஃப்ரண்ட் ஓப்பன் தைச்சிட்ருப்போம். திடீர்னு பேக் ஓப்பன் பண்ணோடனே கன்ஃபியூஸ் ஆகி இப்போ ஸ்லீவோட அட்டாச் வந்து மாற்றி அட்டாச் பண்ணுறக்கூடாது. அது கரெக்டாக பார்த்துங்க. நம்ம ஃப்ரண்ட் வந்து முண்டா கழிச்சிருப்போம். இதில் வந்து எந்த முண்டாவும் நம்ம எக்ஸ்ட்ரா கூட போகிறதில்ல. ஃப்ரண்ட்டு பேக் கட்டிங் ஒன்றா தான் இருக்கும். அதில் வந்து ஸ்லீவ் வந்து முண்டா கழிச்சிருப்போம் எக்ஸ்ட்ரா. அதில் வந்து முண்டா கழிச்சு பக்கம் வந்து ஃப்ரண்ட் பக்கம் போகணும். அது கரெக்டாக பார்த்துக்குங்க. மாற்றி வந்து தைக்கக்கூடாது. இப்போ வந்து கழுத்து பீஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். ஒரு நூல் ஒரே மாதிரி அட்டாச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். பென்னாக ஷேப்லாம் வந்து திருப்பி எடுத்திங்கன்னா அந்த ஷேப் வராது. ஒரு நூல் பிடிச்சிங்கன்னா அந்த ஒரு நூல் ஃபுல்லாகவே ஒரே மாதிரி தைச்சிட்டு போங்க. அப்போ தான் வந்து ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். பென்னாக தைச்சிங்கன்னா சரி வராது. அட்டாச் பண்ணுங்கள ஒரு இடத்துல ஒரு நூலுக்கு மேலே ஒரு நூல் கீழே அப்படி தைச்சி போனால் ஷேப் மாறிடும், ஃபினிஷிங்கும் போயிடும். அதால் அது பார்த்துங்க. தைச்சிட்டு மேலே ஒரு எட்ஜி தையல் ஒன்று போட்டுக்கிட்டு போட்டுக்கலாம். மேலே ஒரு எட்ஜி தையல் போட்டுங்க. முன்னாடி வந்து கீறிங்க. நான் முன்னாடியே தைக்கக்குள்ளேயே வந்து கீறிட்டு வந்துடுவேன். நீங்கள் வந்து முன்னாடியே கூட கீறிங்க. முன்னாடியே கீறிட்டு நல்லா தைங்க. அப்போ தான் வந்து ஃபினிஷிங் வரும். எம்மிங் பண்ணக்குள்ளே ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். மடிச்சிட்டு ஒரு எட்ஜி தையல் ஒன்று பாயிண்டட் ஒன்று போட்டுக்கலாம். ஏன்னா இதுவும் வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். பைப்பிங்கை விட வந்து இது நல்லாயிருக்கும் ஃபினிஷிங்கு. துணி வந்து மேலே வராமல் இருக்கும்.
பைப்பிங் கொடுத்தா கூட கொஞ்சம் பீஸ் வெளியே தெரிகிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து டபுள் தையல் போட்டுக்கலாம். டபுள் தையல் போட்டால் வந்து ஃபினிஷிங் இன்னும் வந்து லுக்காக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஓரத்தையல் போட்டுப்போம். அப்புறம் வேறு ஒரு பாயிண்டட் ஒன்று போட்டுப்போம். டபுள் தையல் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். பொறுமையாக தான் தைக்கிறேன் பாருங்கள். எதுவுமே வந்து அவசரப்பட்டு தைக்கல பாருங்கள். நீங்களும் வந்து பொறுமையாக தைங்க, அவசரமே படாதீங்க. அவசரமாக பரன்னு தைக்காதீங்க. பொறுமையாக தைச்சாலே வந்து ஈஸியாக வந்து ப்ளவுஸ் ஒரு 30 நிமிஷத்தில் தைச்சிடலாம். நானும் எதுவுமே ஃபாஸ்ட்டாக தைக்க மாட்டேன், பொறுமையாக தான் தைப்பேன் நான். இப்போ ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் அட்டாச் பண்ணக்குள்ளே முண்டை கைத்து பாருங்கள். முண்டை வந்து மாற்றி தெரியுதுங்களா? அந்த மாதிரி வந்து வைக்கக்கூடாது, பார்த்துக்குங்க. அந்த தான் உங்களுக்கு சொல்கிறது நான். இது வந்து பேக் ஓப்பனுன்றதால அது மாற்றி வச்சுருங்க. முண்டை கழிச்சிது அதில் அது பார்த்துங்க எவ்வளோ ஸ்லீவ்னு அது அளவு பார்த்துட்டு கொஞ்சம் கழிச்சிக்கலாம். ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரைட்டாக கழிச்சு அந்த ஷேப் மட்டும் அப்படி லைட்டாக அப்படியே திருப்பின்னு போகணும். கிராஸை கட் பண்ணிடக்கூடாது. அந்த ரவுண்ட் ஷேப் எப்படி இருக்கோ அந்த ரவுண்ட் ஷேப்பை திருப்பி கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வந்து பாருங்கள், இதுதான் பேக்கு. ஓப்பன் இருக்கிறதால ஃப்ரண்ட்டு நினச்சின்னு மாற்றி வச்சிடாதீங்க. ஞாபகம் இல்லாமல் முண்டா கைக்காத பக்கம் வந்து பேக் பக்கம் இருக்கணும், முண்டா கழிச்சது வந்து ஃப்ரண்ட்டு பக்கம் இருக்கணும். அதை நல்லா ஃபாலோ பண்ணிங்க. ஸ்லீவ் அட்டாச் பண்ணக்குள்ளே நம்ம எப்பவுமே வந்து 1/2 இன்ச்சு விட்ருப்போம். அந்த 1/2 இன்ச்சு பர்ஃபெக்டாக வந்து தையல் போடுங்க. ஒரே மாதிரி இருக்கட்டும். அந்த 1/2 இன்ச்சு கம்மியாக கூட ஜாஸ்தியாகக்கூடாது, பார்த்துங்க. 1/2 இன்ச்சு எப்பவுமே வந்து ஸ்லீவ் அட்டாச்சுக்குன்னு நம்ம விட்ருப்போம். அந்த 1/2 இன்ச்சு வச்சு அப்படியே தைச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணிட்டு போய் ஓவர்லாக் போட்டு வந்துடுவோம். பாருங்கள், சைடில் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிங்க. ஓவர்லாக் போகிறதுக்கு அப் அண்ட் டவுன் வரும். நம்ம ஸ்லீவ் ஓவர்லாக் போட்ட உடனே வந்து சைடும் ஓவர்லாக் போட்டு வந்துடுவோம். பாருங்கள், சைடு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டோம். இப்போ ஓவர்லாக் போட்டு வந்துடலாம். டபுள் தையல் போட்டுக்கிறோம். போட்டு வந்து இப்போ ஓவர்லாக் போட்டு வந்துடுவோம். இப்போ தான் ஆஃப் பண்ண பாருங்கள். ஓவர்லாக் போட்டு வந்தாச்சு. இவ்வளோ நேரம் லைவ் தைக்கிற மாதிரி தான் தைச்சிட்டு இருந்தோம். இப்போ ஓவர்லாக் போகிறதுக்கு மட்டும்தான் வந்து கேமரா ஆஃப் பண்ணிட்டு போயிட்டு வரோம். ஸ்லீவ் போட்டோடனே வந்து சைடு போடுங்க. அப்போ தான் வந்து ஃபினிஷிங் இன்னும் நல்லாயிருக்கும். அளவு ப்ளவுஸ் வச்சு பார்த்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கிறோம். ஸ்லீவ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு ஸ்லீவ் தையல் போட்டுக்கலாம். அக்கலாண்ட் எப்பவுமே வந்து 1 இன்ச்சு தான் எக்ஸ்ட்ரா விட்ருப்போம், அது பிடிச்சிப்போம். கீழே அப்படியே 1 இன்ச்சாக தைச்சிட்டு வரும். லாஸ்ட்டில் வந்து செக் பண்ணி எவ்வளோ எக்ஸ்ட்ரா கம்மி இருக்குதுன்னு பார்த்து அப்புறமேட்டு வந்து எக்ஸ்ட்ரா கம்மி இருந்தால் அது பார்த்துக்கலாம். அதே ஸ்லீவ் அளவு பார்த்து இது இந்த ஸ்லீவும் வந்து தைச்சிக்கலாம். ஒருத்தருக்கு வந்து ஒரு கை பெருசாக இருக்கும், ஒரு கை சின்னதாக இருக்கும். அது கரெக்டாக பார்த்துங்க. நீங்கள் அளவு எடுத்துக்கங்க அவங்களுக்கு ஸ்லீவ் அளவு. இது வந்து அவங்களுக்கு கரெக்டாக இருக்குது. அதில் வந்து அதே அளவு கையை வச்சுக்கிறேன். ஒருத்தருக்கு வந்து கை ஒரு கை பெருசாக இருக்கும், ஒரு கை சின்னதாக இருக்கும். அது தனியாக அளவு எடுத்துகிட்டு லெஃப்ட் ரைட் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அந்த மாதிரி வந்து கை லூஸ் வச்சுங்க.
நீங்கள் வந்து 2 கையும் ஒரே அளவு ஒருத்தருக்கு வச்சிங்கன்னா வந்து அப்புறமேட்டு ஒரு கை டைட்டாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதை செக் பண்ணிங்க. சென்டர் பேக்கும் பிடிச்சி பேக் டாட் போட்டுக்கலாம். அப்படியே ஒரு பேக் டாட் போட்டுப்போம். அவ்வளோதான். அவ்வளோதான் நண்பர்களே. இப்போ இடுப்பு அளவு பார்த்துட்டு இப்போ எக்ஸ்ட்ரா தையெல்லாம் போட்டுக்கலாம். பாருங்கள், பேக் ஓப்பன் ஜாக்கெட்டு ஈஸியாக வந்து முடிச்சிட்டோம். நீங்களும் வந்து பொறுமையாக பார்த்து ஈஸியாக வந்து கற்றுக்குங்க. தச்சுட்டு எனக்கு கமெண்ட்டில் வந்து தெரிவிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே வந்து வரும். நான் போட்டேன்னா வந்து மெசேஜ் வந்துடும் உங்களுக்கு சீக்கிரமாக. அதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் தட்டி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக வந்து வந்துடும். எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ 3 தையல் எக்ஸ்ட்ரா தையல் 3 போட்டுப்போம். சைடு வந்து 3 தையல் வந்து போட்டு வச்சுக்கோங்க. பாருங்கள், ப்ளவுஸ் முடிச்சிட்டோம். நீங்களும் பொறுமையாக பார்த்து ஈஸியாக கற்றுங்க நண்பர்களே. ஓகே, பாய் நண்பர்களே. அட்வான்ஸ் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. பாருங்கள், முடிச்சாச்சு ஈஸியாக. ஓகே, பாய் நண்பர்களே.